இது வந்து பப்பா பல ஸ்டார் அடுத்து இன்ஸ்டாகிராம்ல பெரிய செலிபிரிட்டி ப்ரோ. அடுத்த பிக் பாஸ் ப்ரோ சுந்தர் சி ப்ரோ முக்கியமான அப்டேட் தலைவர் படத்துல இருந்து வெளியே வந்துட்டாராம். என்ன தலைவர் படத்துல இருந்து சுந்தர் சி தலைவர் படத்துல இருந்து வெளியே வந்துட்டாராம். யார் போட்டு தெரியலையே. யார் வந்துட்டா? ஃப்ரெண்ட்ஸ் சிட்டர் பாலா. சுந்தர் சி அவன் ஜிலேபி போய் சொல்லுவான். ஐயப்பன் போட்டுருக்கான். ஐயப்பன் என்ன அவரே போட்டிருக்காரு சுந்தர்சிய ஒரு ஐடியில. அப்படியா? ஆமா. என்ன ஏன் ஷேர் பண்ணுங்க. ஆமா போட்டிருக்காரு. சினிம் சைடு ஏதோ போட்டிருக்கான். கிரேடிவ் டிஃபரன்ஸா இல்ல இப்போ இல்ல என்ன போன வாரம் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு விட்டாங்க, வீடியோ எல்லாம் போட்டாங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன அது? என்னங்க இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு எடிட்லாம் வந்துச்சு. இல்ல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே. என்னவா இருக்கும்? ஏதாச்சும் கிரியேட்டிவ் டிஃபரன்ஸா தான் இருந்திருக்கும். போன வாரம் அனௌன்ஸ் பண்ணது அதுக்குள்ள வெளிய வந்துட்டாங்க. கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னா எதுவுமே இன்னும் பெருசா இது பண்ணிருக்க மாட்டாங்களா கமல்? அதான் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஹிப்ஹாப் தமிழாக்காகவா? இதே பண்ணாம இருக்கலாம். ஹிப்ஹாப் தமிழாக்காகவா? தமிழக்காகலாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்ன ஒன்றும் புரியலையே. இது வந்து இது வந்து தலைவருக்கு தானே இது. குமார் ப்ரோ கையில ராஜபாண்டியன் ப்ரோ நீதி நேர்மை நாசமா போச்சு. கடைசியில தமன் ஐட்டம் சாங் கவலைப்படாதீங்க. அடுத்து சுந்தர் விஷால்னா கூட பண்ணுவாரு. எப்படிதான் தலைவர மாதிரி ஒரு கிராண்ட் ஒரு காவாலா மாதிரி வந்துருக்கணும். நெல்சன் அப்படி இப்படின்னு போனாம அண்ணாத்த கூட பாக்கலாம். இப்ப இருக்கிற நிலையில ரொம்ப ரத்தமா அது வேணும் பாக்குறோம். என்னங்க அவர் இந்த வருஷம் எல்லாம் உடையுது. அவரே எப்ப இதெல்லாம் பண்ண மாட்டாரு, பண்ணிட்டாரு. அன்னைக்குதான் பெருமையா சொன்னோம். ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு. விஜய் அவரும் பண்ணது இல்ல, இப்பதான் முதல் ரெக்கார்ட். அதுதான். ஆனா பெரிய ஷாக்கா தான் இருக்கும் போல இருக்கு. நேத்து தான் போன 2-3 நாளைக்கு முன்னாடி அப்டேட் வந்துச்சு. நினைக்கிறேன் சண்டே தான் வந்துச்சு. சண்டே தான் வந்துச்சு. சண்டே தான் வந்துச்சு. இல்ல நம்ம எஸ்கே இருந்தாருன்னா அவருக்கு தெரியும் இந்த பேட்டர்னான அவரே இந்த நியூஸ் இருக்காரு. ஷாக்கா இருக்கு. நடக்காது, நல்லதுதான். இது தெரியாம இவரு என்ன மாவீரன் போய் தூங்க போயிட்டாரு. இல்ல ப்ரோ, இந்த பொண்ணு பண்ணி தமிழ்நாடு தாங்க எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகாது, அதனால பண்ணாது, நல்லதுதான். ரொம்ப இதா இருக்கு. வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், வருவாரா பாக்குறேன். அதுதான் ஒண்ணுமே யார் சைடு ப்ராப்ளமா இருக்கும்? யார் சைடு ப்ராப்ளமா இருக்கும்? அவருக்கு கேட்டா கரெக்டா. அவரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி இத போட்ட வியூஸ் எடுத்துப்பாப்ல. தலைவா என்ன தலைவா முழுசா சுந்தர் சி இல்லன்றாங்க. என்னங்க தூங்குறப்ப சுந்தர் சி, முழுசா சுந்தர் சி இல்ல. அப்ப நமக்கு தமிழ்நாட்டம் கிடைக்காது. விஷால் ப்ரோ மாதிரி கேக்குது. நான் தான் ஐயா என்னங்கய்யா இங்கே வந்துட்டீங்களா? ஆமா சுந்தர் சியா
தமன்னா ஃபேன்ஸ்லாம் போராட்டத்துல தமன்னா சாமெல்லாம் போராட்டம் போட போறாங்க. தமன்னா oh my God. இல்லங்க நான் வந்துட்டு முதல்ல இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல அப்பாலஜி கேட்டுட்டு நான் நல்ல படம் எடுப்பேன் அப்பாலஜி அந்த மாதிரி ஏதாவது ட்ரெண்டுக்கு பண்றாரோன்னு நினைச்சேன் பார்த்தா என்னப்பா இது ஒண்ணுமே புரியலையே. என்ன ஆனா ரீசனே போடவே இல்லையே. ஏதாவது ரீசன் போட்டிருக்காங்க ரீசன் எப்படி ஒண்ணுமே மதன் ப்ரோ போடலையே. போடுவாங்க ரீசன் எப்படி மதன் ப்ரோ போடுவாங்க ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கும் மதன் ப்ரோ இல்ல டியூ டு அன்ஃபோர்சீன் அண்ட் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். நான் எதுவும் அந்த வலைபேசிலாம் பாக்கல. அவங்க எதனா இந்த மாதிரி நியூஸ் சொல்லலையா சொல்லலையா அவன் இல்ல சொல்லலையே. இல்ல ஏங்க ஆகாஷ் ப்ரோ இன்னைக்கு வருவாங்க பாருங்க வட வடையா போடுவாங்க இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு விஷால் bro. விஷால் இந்த முறை படம் நல்லா இருக்கு. ஏங்க இது ஷாக் இது. அஸ்வன் வந்துட்டாரு சொல்லுங்க. விஷால் bro, என்ன சொல்லுங்க. ஆண்டோட சுதர்சி அடிச்சுக்கிட்டாங்க. இல்ல அதுக்குன்னு சொல்லல. சாரி ஒரே ஒரு நிமிஷம் சுகன் ப்ரோ இருக்காரா சொல்லுங்க. என்ன தலைவா பிரீமியர் உண்டா கிடையாதா காந்தாரா காந்தாரா பிரீமியர் சென்னை மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க விஷால் ப்ரோ காந்தாரா பிரீமியர் எப்பயும் முடிஞ்சிச்சு. இருக்கு ஓபன் ஆயிருக்கு. காந்தாரா இல்லையா காந்தா ஐயோ வர ரோல் பண்றாரு இருக்கிறாரு. நமக்கு ஓபன் ஆகல. விஷால் ப்ரோ சென்னை மட்டும் தான் ஓபன் ஆயிருக்கு விஷால் ப்ரோ. அதுவும் ஒரு 4 தியேட்டர் தான் ஓபன் இங்க ஆயிருக்கு. சுந்தர்சி சுந்தர்சி என்னன்னு சொல்லுங்க. ஏங்க ஷாக் நியூஸ் வந்திருக்கு, அதை பேசாம காந்தா பத்தி பேசுறீங்க. வர மாட்டீங்களா? இல்ல அப்ப ஒர்க்கா இருந்துச்சு லெவின். மாவீரன் கிளம்ப வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஸ்பேஸே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் கட் பண்ணிட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் லெவின். கமல் போன் பண்ணி தான் சொன்னான் அந்த ஸ்பேஸ் இன்னும் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. கருண் எனக்கு தெரிஞ்சு நீ ஃபுல்லாவே மேரத்தான் ஓட்டலான்னு இருக்காப்ல. முக்கியமான நியூஸ் வேற வந்துருக்கு, கொஞ்சம் உள்ள வாங்கன்னு சொல்லி நானே அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பார்த்தேன். எனக்கே வந்து ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல நான் இன்னும் போன் பண்ணி கூட கேட்கல ப்ரோ என்னாச்சுன்னு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட. பட் ஆனா என்னோட கெஸ் என்னன்னா லாஸ்ட் டைம் பேசுறது சொல்லியிருந்தாங்க ப்ரோ இவங்களுக்கு ஆர்கேஎஃப்ஐக்கு வந்தோம்னா சுந்தர்சி சைட்ல இருந்து வந்தோம்னா பெருசா வந்தோம்னா உடன்பாடு இல்லை. ரஜினி சார் சொன்ன ஒரே ரீசனுக்காக இந்த ப்ராஜெக்டே டேக் ஆனிச்சு. மேபி அந்த கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அதனால கூட அவர் வந்து என்னன்னா ஓகே நான் ஸ்டெப் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துருந்துருக்கலாம். ஆனா வந்து உண்மையாவே இவர் இருக்காருல சும்மா சொன்னது கரெக்ட் தான். அஜித்தோ என்ன ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க முடியாது, படம் நடிக்கவும் முடியாது, படம் எடுக்கவும் முடியாது. ஏன்னா வரும் இன்னைக்கு விஷால் ஒரு சொல்லுவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க விஷால் இதை பத்தி? போயிட்டாரு வந்தாரு போயிட்டாரு. சாலு இவ்வளவுதான் இருக்காப்ல. அவங்க வந்து என்னன்னா ஆர்கேஎஃப்ஐல கமல்ஹாசன் சார் ரஜினி சார் சேர்ந்து ஒரு படம் நெல்சன் இதுதான் பிளான்டே. இந்த படம் வந்து என்னன்னா ப்ரொடியூசரா வந்து என்னன்னா பண்ணது ரஜினி சார் கேட்டு பண்ணது. ஸோ ஆர்கேஎஃப்ஐக்கு வந்து என்னன்னா சுந்தர்சி வந்து என்னன்னா டைரக்டராகவும் அவரோட சர்டிஃபிகேட் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுல விருப்பம் இல்லை. மேபி அதுவா இருக்கலாம். கரெக்ட் தான் ப்ரோ. பட் மேபி இவங்க தானே காசு போடுறாங்க, இவங்க அதையும் யோசிக்கணும்ல. அது எனக்குமே அதான் ப்ரோ சிரிப்பா இருக்கு. 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க, 2 நாளைக்கு 5ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ தான் வேற வந்துச்சு. ஏன்பா இவ்வளவு பண்ணிட்டு இப்ப கடைசியில இப்படி பண்றீங்க? என்னையா அது எனக்கு புரியல. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பிரச்சனை? எனக்கே தெரியல. நானே வீட்டுல வைஃபை இப்பதான் உள்ள வந்தா தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. விஷால் நான் சொன்னது நீங்க எப்படி ஏன்னா வந்து 2 ஹீரோக்கள் வந்து இப்படி பண்ணா அது வந்து எப்படி நடக்கும்? இல்ல ஏங்க இதுவரையும் தலைவர் வந்துட்டு அவருக்கு இப்படி பண்ண மாட்டாரு. ஆர்கேஎஃப்ஐல தான் பஞ்சாயத்தா இருக்கும். அதான் இப்ப கமல் இப்ப தலைவர் இப்ப ஒரு சரியா இது ஆகலன்னு அவர் ஜெயிலர்ல அதெல்லாம் அவருக்கு எதுவும் சொல்ல மாட்டாரு. மேபி இல்ல எங்க கதையால எதுவுமே கேட்கலாம். இது என்ன ஆரம்பிக்கவே இல்ல இல்ல ஆகாஷ் ப்ரோ. கதை வந்துட்டு கதைதான் சொல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு தலைவருக்கு. அப்படி ஆமாங்க ஒன்லைன் தானே சொன்னாருன்னாங்க. இப்போ வரைக்கும் கதை சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டிய வலைபேச்சு. அப்படி பார்த்தாலும் விஷால் ப்ரோ இப்ப வேற ஒரு ப்ரொடியூசர் இப்ப ரஜினி போனாருன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரஜினி இப்ப முடிவு எடுக்கிறதா இது. இப்ப வந்து இங்க கமல் இருக்கிறபடியே தான் இது பிரச்சனையாகுது.
கமலே நீங்க டைம் பாஸ் சினி டாக்ல சுகுமார் ஆடுவாரு. ஆமா நானே எனக்கு சால் ப்ரோ ஜாலியா இருக்கும். ஏங்க நான் வந்துருவேன். ஏங்க இவரு இல்லன்னா ஏங்க இன்னும் ஒரு ஆள் வரப்போறாரு. அதுல என்னங்க டக்குன்னு வந்துருவாங்க. அதெல்லாம் ஒரு இன்னொரு ஆள் பேர்ட்ட கதை கேட்டிருக்காரு. சரி சரி, உங்க பிள்ளையா இருங்க, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு லோக்கே போட்டு விடுங்க. காந்தா பிரீமியர் இருக்கா புரியல இல்ல இல்ல சுகன், இதெல்லாம் ரொம்ப கேவலம் சுகன். ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணி டெய்லியும் 1 மணி நேரத்துக்கு ஒரு போட்டோ போட்டு வீடியோ போட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப முந்தி வந்து முந்தி நடந்திருக்கு. ஆனா விஜய் இப்ப பெரிய ஹீரோக்கள் இப்படி நடந்தது அனௌன்ஸ் பண்ணிட்டு தள்ளி போனது இல்ல. அப்படிதானே பண்ணாங்க அவங்க கமல் ஆரியாரு. ஆமா அது ஒண்ணு இருக்கு. ஆமா அனௌன்ஸ் பண்ணி வீடியோ எல்லாம் விட்டு ஏங்க இது வந்து நிறைய ஏங்க எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு செல்வாவோட ஒரு போஸ்டர் வந்திருக்கு, மிஸ்கினோட வந்திருக்கு. அதெல்லாம் அவர் அப்படிதாங்க அது பரவாயில்ல ப்ரோ. இது ரஜினிக்கு நடந்தது இல்ல, புரியுதா? அவரு கமலுக்கு நடந்திருக்கு, அவருக்கு இதுல நடந்தது. ரஜினி எவ்வளவு பெரிய ஸ்டாரு, புரியுது? சரி இல்ல தலைவா, அதெல்லாம் இல்ல ஒரே ஒரு மேட்டரா தான் இருக்கும். ஒண்ணு அவங்க வந்துட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு எடுத்திருக்கணும். ஆனா இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க, ஒரு ஐகானிக் பிலிமா இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஆரம்பத்துல தெரியல எனக்கு இன்னொரு காமெடி. இப்ப நாம ஆரம்பிக்க ஒண்ணு சொன்னாருங்க, இப்ப போடல தான் சுத்தச்சு வெளியில வந்துட்டாரு. இந்த படம் வேர்சனை பண்றது ஏன் இப்ப போச்சு, ஆர்கே கிட்ட போச்சு வேர்சனம் பண்றது. ஆமா வேர்ஸ் பண்றதுதான் பேச அங்கே போயிருக்கலாம். அங்க போயின்னா ரஜினி வந்தா மட்டும் போதும் இல்லப்பா. சுந்தர்சி பிரச்சனை இல்லன்னு எனக்கு தோணுது. வேற ஏதோ தலைவா இது ஃபேக்கா ஒரிஜினல் அதை மட்டும் சொல்லுங்க முதல்ல. ரஜினியோட பிஆர்ஓவே போட்டிருக்காருங்க. இல்ல நான் சொல்லவா, ரஜினிக்கு இருக்கிறது வந்து இப்ப மினிமம் கேரண்டியா வந்துருயா, படம் மொக்கையா இருந்தாலும். ஓகே நான் ஈவினிங் வந்து பேசுறேன். இல்ல ப்ரோ வலைபேச்சு சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த இல்ல நான் இது ஷாம் சொல்லுங்க. இல்ல 275 crores படத்தோட பட்ஜெட் சொன்னாங்க. ப்ரோ இந்த படம் வந்து மேக்ஸிமம் வேட்டையின் அளவுக்கு தான் ஓடும், உங்களுக்கு பெருசா ப்ராஃபிட்டே வராது. பார்த்தா வந்துரும். ஓகே ஷாம், எனக்கு ஓகே, எல்லாம் ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே, நான் எடுத்துக்கிறேன். அது ஏன் நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? அப்படி எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தெரியாதா? அப்பவே தெரியும். சரி செல்வானதான் செல்வாச்சு. சரி பிரதீப் கூட ஒரு படம் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ளயா மன்னிச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து பிசினஸ் ரீசன்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து கேட்டிருப்பாங்க தான் ப்ரோ, ஓடிடி ஓவர்சீஸ் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க, இந்த காம்போக்கு எவ்வளவு பிசினஸ் ஆகும். தொப்பையை போட்டு கமலே டைரக்டர் இறங்குங்க சொல்லுங்க. இதுக்கு மேல எல்லாம் ரஜினி நடிக்க மாட்டாருங்க, இது தேவையில்லாது. இது ரஜினிக்கு தான், ஏன்னா கமலுக்கு வேணா இது பழகி இருக்கலாங்க, படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டிரா பண்றது. ரஜினிக்கெல்லாம் ஒண்ணு இறங்குறோம், ஒண்ணு பண்றோம்னு முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான். இது கமலுக்கு வேணா இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி டிரா பண்றது. சரி இல்ல சாம்ப்ரோ சும்மா சரி, நீங்க உங்களோட மொத்த லைஃப் டைம்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 படம் சொல்லுவீங்களா? அப்படியே கமலுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாதுல்ல, அவரையே சொல்லக்கூடாதுல்ல. ரஜினிக்கு பிடிக்காம ரஜினிக்கும் அவருக்கு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருந்தா நமக்கு தெரியுமா? நமக்கு எப்படி தெரியும்? கமலுக்கு ஆர்கே கமல் இப்ப இவ்வளவு நேரம் பேசுனது வந்து என்ன பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே பேசுச்சு. எனக்கு நம்பிக்கையில கிரியேட்டிவ் டிஃபரன்ஸுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தான். என்ன இப்ப அனௌன்ஸ் பண்ணி 4 நாள்ல என்ன பவுண்டட் ஸ்கிரிப்டா கொடுத்திருப்பாரு தலைவருக்கு.
நான் ஒண்ணு படிச்சு சொல்லுவேன் பார்த்துட்டு ஓகே எனக்கு பவுலர் ஸ்கிரிப்ட் பிடிக்கல இந்த படத்தை டிராப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாரு ரஜினி. பீஸ்ட் போய்கிட்டு இருக்க கேட்டா தலைவர் வந்து சைன் பண்ணாவே ஒண்ணும் வரல. அப்ப என்ன கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல, மூவ் ஆன் ஆகி வேற படத்துக்கு போயிருக்கலாம்ல. அப்படி பார்த்தா எனக்கு என்ன இது நெல்சன் வேற நீங்க சொன்ன ஓகே தான். நெல்சன்லாம் வரணும், ஸ்டோரியே இருக்காது ப்ரோ. ஸ்டோரி எல்லாம் திரும்ப ரெடி பண்ணுவோம் 2 பேருக்கு ஏத்த மாதிரி. இல்ல ப்ரோ, இப்ப திருப்பி ரஜினி லோகேஷ் இப்போ நெல்சன் எந்த பொசிஷன்ல இருந்தானே இப்ப லோகேஷ் இருந்த பொசிஷன்ல தான் இருக்கான். திருப்பி வந்து லோகேஷ் ரஜினி அண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்ப பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது இவ்வளவு வன்மமா சார். இல்ல இந்த போகணும். ஆமா லோகி மேல பயங்கரமா நாட்டுல இருப்பாரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பி லோகேஷ் ரஜினி பானா கூட பெரிய பிசினஸ் ஆகும்னு சொல்றேன். போவாருன்னு நினைக்கிறேன். பிரேம்குமார் பாப்பா கூட படம் எப்படி இருக்கா ப்ரோ? ஏங்க கமல் ஃபேன் கனி வந்து மேல ஏத்திக்கிட்டு 4 எப்பா போட்டிருக்காங்கல்ல வாழ்த்துக்கள். சுந்தர்சி வெளில போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இது வந்து எதிர்பார்த்தேன், இவ்வளவு சீக்கிரமா நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. என்னங்க இப்படி கேவலமா யோசிக்கிறீங்க? சுந்தர்சி எல்லாம் வந்து இன்னைக்கு படம் எடுப்பாரா எனக்கு புரியல. அவர் அரண்மனை சீரீஸ வச்சு ஒப்பேத்திட்டு இருக்க ஒருத்தரை கூட்டிட்டு போயிட்டு லெஜெண்ட் கூட படம் பண்ண விட்டு எல்லாம் எதுக்கு அவர் வேஸ்ட். உண்மையா சொல்லப்போம் ரஜினி கமல் 2 பேரும் தான். ரஜினி படம் மட்டும்தான் இது. ரஜினி கமல் படம் இல்ல. அதாவது படம் எடுக்கிறது RKFI ப்ரோ, வேற யாரும் கிடையாது. RKFIக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு வந்து சுந்தர்சி எல்லாம் ஒர்க் ஆக மாட்டாங்க. பண்ணாரு என்ன விளையாட்டு காட்டுறியா கமல் கனி ப்ரோ? விசால் அன்பே சிவம் பண்ணாங்க. யாரு பண்ணது? யாரு கதை? யாரு ஸ்கிரீன் பிளே பண்ணது? அவர் சும்மா இதையும் ஆண்டவட்ட ஒரு கதையை வாங்கி பண்ணுங்கன்ற. ஏன் ஒரு கதை வாங்கி தான் தக்லே பண்ணுவாங்க. சும்மா இருங்களே கனி ப்ரோ, அது கரெக்ட் தான். அதை ஏன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை ஏன் வந்து சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்கிறேன். இது வேஸ்ட். அனௌன்ஸ்மெண்டே பண்ணிருக்க கூடாது. இப்ப வெளில போனது சந்தோஷம் தான் சாமி. இதை நினைச்சு ரஜினி ஃபேன்ஸும் சந்தோஷப்படுறாங்க, கமல் ஃபேன்ஸும் சந்தோஷப்படுறாங்க. கனி ப்ரோ நீங்க என்ன வேணாலும் சந்தோஷப்படுங்க, ஷாம் எல்லாம் சந்தோஷப்பட மாட்டாரு. அவர் வெயிட் உண்மையாவே சந்தோஷம் தான் படணும் சாம். எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணி எதுக்கு ஷாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு என்ன ஏதாவது நடக்குமான்னு. அவர் இப்பதான் காத்துட்டு இருந்த கொக்கு அடிக்கிற மாதிரி கிடையாது விசால. இதுல கமலுக்கு தான் பெரிய லாபம் ராஜ்கமல்ல. இதை வந்து நல்ல டைரக்டர் கூட போனா அவருக்கு நல்ல லாபம். இப்ப தலைவர் திருப்பி வந்து RKFோட இந்த படத்தை வந்து வேற ஒரு டைரக்டரோட போனாருன்னா ரஜினி இது வந்து அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை இல்லைன்னு தலைவர் வந்து மூவ் ஆன் ஆகி வேற ஒரு அடுத்து என்ன என்ன நினைக்கிற? அது அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் பண்ண போறாங்க. வேற டைரக்டர் நல்ல டைரக்டர் தேடிட்டு இருக்காங்க. பாப்போம். அப்படி இல்ல அப்படி நடந்துச்சுன்னா நீங்க நினைப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற படமே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்றதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப டைரக்டர் தான் பிரச்சனை, வேற டைரக்டர் மாத்திடுவாங்க. உண்மையா சுந்தர்சியை வச்சு பிசினஸ் பண்ணா வேட்டையின் அளவுக்கு கூட பிசினஸ் ஆகாது. அதுதான் உண்மை. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே. ஏன் இவ்வளவு பண்ணிட்டு இதை பண்றதா முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சுந்தர்சிக்கு கிடையவே கிடையாது. அவங்க பட்ஜெட் போட்டு எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது. இவருக்கு 200 ஏங்க அவர் சேலரி வாங்கல. நீங்க வேல்யூ எல்லாம் வாங்கினதால வேல்யூ வரும். வாங்காம நீங்க அவருக்கு அந்த படம் ஹிட்டோ ஹிட் ஆகலையோ அவருக்கு 150 கோடி வரணும். அப்பதான் அவர் நடிப்பாரு. சும்மா நடிச்சுட்டு போறா லால்சலாம் மாதிரி ஃப்ரீயா நடிச்சுக்க முடியும். ஏங்க நட்புக்காக பண்றாருன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் கிடையாது. சேலரி கொடுத்து தான் பண்ணுவாங்க.
இப்ப வந்து சுந்தர்சி இப்ப யாரும் போடலாம் அதை மட்டும் பேசுங்க. சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி சுந்தர்சி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் பேசாதீங்க. வெற்றிமாறனை தவிர யாரும் பிடிக்கும். வெற்றிமாறன் தமிழ்நாடு எங்க ஆள் இப்பதான் ஷூட்டிங் போறாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சி இங்க எடுத்துட்டு வந்தாருங்க. வெற்றிமாறனா? அவர்தான் நாங்க கூட்டு போயிருக்கோமே. அதுதான் சொல்றேன், இப்பதான் ஷூட்டிங்ல போறேன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள 96 பிரேம கூப்பிட்டு மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை டப்புன்னு எடுத்து கொடுத்து விஷால் ப்ரோ என்ன எங்க மறுபடியும் நஷ்டமாக்கி விடுறதுக்கு பிளான் பண்றீங்க விஷால் ப்ரோ? கார்த்திக் சுப்ரா அவர் மதுரை படம் எடுக்க போயிட்டாரு. கதையே கேட்க மாட்டாருமே. அவர் கதையாரு ரஜினி யாரு? என்னோட சாய்ஸ் வந்து அசூத் மாதிரி மட்டும் இறக்குங்கன்ற சும்மா தானே ஏங்க அவர் தான் படம் எடுக்க போயிட்டாருங்க. சொல்லுங்க ஆகாஷ், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஆகாஷ். நெத்திலன்னு இல்லனா மகிழ் கிட்ட கொடுக்கலாம். மகிழ் வந்து விஜய் சேதுபதி ஸ்ரதா கபூர்னு போயிட்டாரு, அங்க கிளம்பிட்டாரு. 1 மினிட் எஸ்சி வர்க்குமார் கால் ஷீட் இருக்குல அவ கொடுக்கலாம்ல. தலைவர் செட் ஆக மாட்டாரு ப்ரோ. அவர்லாம் இல்ல எஸ்சி அருண்குமார் கமலுக்கு தான் ஒர்க் ஆகும், ரஜினிக்கு ஒர்க் ஆகாது. தலைவருக்கு செட் ஆக மாட்டாரு. ஏங்க வெங்கட் பிரபு கூப்பிடுங்க, எஸ்கே தான் லேட் பண்றாருல, அங்க கூப்பிட்டு போங்க. அதுதான் ப்ரோ. அதாவது ராஜ்குமார் வந்து நாசம் ஆகுறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ டைரக்டரா. பிரதீப் தலைவன் பிரதீப் கூப்பிட்டுருக்காங்க, அதனால நடிக்க ஜெயந்தி ஜெகதீஷன் எடுக்கிறோம் நாங்க. என்ன பிரதீப் ஏங்க ஆதி சீரியஸா? ஆதிக்கா பண்றாரு. ஆதி பண்ணா நல்லா இருக்கும். இவரு பண்ணலையா அந்த இவரு தெலுங்கு டைரக்டர் விவேக் ஆத்ரி அவர் பண்ண சூர்யா சார் சமயம். ஏங்க தமிழுக்கே தப்பு போட்டுறீங்க, தெலுங்குக்கு வேற போறீங்க, ஒண்ணும் புரியல. தலைவர் 173 ஜீத்து ஜோசப் பிலிம்னு வரப்போகுது, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்க. அவர்தான் திருஷ்யம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அவரு டக்குன்னு 1.5 மாசத்துல கீழே வந்து பாருங்களேன். சரியா நம்ம ஜீத்து மாதவனை தீட்டு வரக்கூடாது, சூர்யா படிச்சோம் அப்புறம் பண்ணிக்கலாம்ல. கடைசியில சாம் சொன்ன மாதிரி லோகி மாமா தான் ஃப்ரீயா இருக்காரு. ஏங்க ஆர்ஜேபி வந்துட்டு அனிருத் மியூசிக்ல நல்லா டைரக்ட் பண்ணுவாருன்னு. இப்போ லோகேஷ் நெல்சன் ரஜினி காம்போ பண்ணா 450 to 500 crores பிசினஸ் ஆகும். சுந்தர்சி கூட பண்ணா 300 crores தான் பிசினஸ் ஆகும். அதுதான் பெரிய பிரச்சனை. 150 to 200 கோடி வந்து பிசினஸ் கம்மியாகும். இவங்க சொல்ற டைரக்டர் இப்ப வந்து இல்ல நான் தேட்டருக்கு வித்துருவாங்கல்ல, நான் தேட்டருக்கு வித்துருவாங்க 200 கோடிக்கு. லோக்கிய மன்னிச்சு ஏத்துன்னு சொல்றாங்க. 3வது தடவையா சொல்றேன், அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு லோக்கிய மன்னிச்சு ஏத்துக்கங்க. நம்ம மன்னிச்சு ஏத்து வச்சிருக்கோம் ப்ரோ. ஏன் ப்ரோ? அதான் அவர் ஏகேக்கு சோர் சொல்லியிருக்காருல, ஏகே கூட படம் எடுத்து போடுறாங்க. என்ன ரசி ஓகே பாவையா நேரலாம் பண்ணிட்டு இருக்காரு வர வர. ஏங்க இப்படி இல்லன்னா கனி நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவரே இறங்க சொல்லுங்க ஒரு படத்தை. எனக்கு ஆசை இருக்கு, கமல் டைரக்ஷன்ல ரஜினி யோசிச்சா அவரு எப்படி எடுப்பாரு? ரஜினிக்கு செட் ஆகாது கனி ப்ரோ. எந்த படம் செட் ஆகும் ரஜினிக்கு? கமல் எழுதுனது அப்படிலாம் நினைக்காதீங்க சாம். இங்க பாருங்க, இந்த விருமாண்டி விசூர் பத்தியும் எடுத்துக்கங்க. ரெண்டுமே வந்து பேங்கர் சீன்ஸ் வச்சிருப்பாரு. கனி இங்க பாருங்க, விருமாண்டி தலைவரே பயந்துருவாருங்க. அப்படி சொல்லல விஷால், நான் சொல்றது கமர்ஷியல் மீட்டர் சொல்றேன். விருமாண்டிலையும் கமர்ஷியல் சீன்ஸ் சில சீன்ஸ் செமையா இருக்கும். அதே மாதிரி விஸ்வரூபத்துல அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு சீன் போதும். அந்த மாதிரி ரஜினிக்கு ஒண்ணு பண்ணிட்டாருன்னா இல்ல கனி ப்ரோ, அது மட்டும் இல்ல, கமல் எழுதின கதைகள்லயே காமெடி பண்ணான்ச்சா அதுவும் வரும் அந்த ஆளுக்கு. எல்லாருமே சொல்றேன், எனக்கு ரொம்ப நாள் ஆசை கமல் டைரக்ஷன்ல ரஜினியை பார்க்க. அது நடந்தா நல்லா இருக்கும். இன்னொரு பிரச்சனை கூட இருந்திருக்கும்.
நீங்க சொல்ற ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்தா இல்ல இல்ல நல்ல வலைபேச்சில ஒரு மாதிரி சொன்னானுங்க. எல்லாம் ஒரு ஆசைதான். ஆனா கடைசியா பாருங்க சரி தெரிஞ்ச நான் ஒரு ஒரு ஆப்ஷன் சொல்லு. சொல்லவா? தனுஷ் எப்படி? தனுஷா எதையாவது புகனு எங்கயா சும்மா பேசிட்டு இருங்க. இருக்க சுகன்? அவரு வந்து சுகன் ப்ரோ உப்புமா கட்டி கொடுப்பாரு. ஆனாயா சுகன் ப்ரோ உங்களுடைய தாட் இல்ல சுகன் தனுஷ் bro, டைரக்ஷன்லாம் ஓகே. நீங்க நீங்க உங்க நீங்க தாட் ஒண்ணு இருக்கு சொல்லும் போது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. ராகவா லாரன்ஸ், சூப்பர். அருண் மாதேஸ்வரன் அப்படியே ஒருத்தவங்களா சொல்லுவாங்க. நித்திலன் பண்ணலாம்ல, அந்த நித்திலன் மகாராஜா பண்ணாரு. சுவாமிநாதனா மஜாவாதான் இருக்கும். வித்தியாசமா அப்படி சின்ன பார்த்தா எங்க பட்ஜெட்லயும் அண்ணாமலை பண்றாப்ல. தலைவர் விஷாலே நிறைய பண்ணலாம் சொல்லுவாங்க. அவரும் டைரக்டர் விஷாலா? சரி ஓகே. நான் சொல்லட்டுமா? பிரதீன் காந்தி பிக் ஏன் பாஸ்ல நம்ம இருந்து வெளில ஏன் வந்தாரு. நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை try பண்ணக்கூடாது? ஆமா அதுவும் விஷால் இருக்கிற ப்ரோ சங்கர் இவங்க இருக்காங்க. நான் வந்து விஷால் ப்ரோ ஆக்சுவலா கடைசியா சங்கர் பேசிங் பண்ணாரு. பண்ணலாம். அவன்கிட்ட வேற கதையே இல்லையான்னு அவங்க வச்சு பல ஹிட் கொடுத்தவரு சங்கர். பேசாம 3.5 விடுங்க. ஏங்க நல்ல சாய்ஸ். அதான் தேசிங்க பண்ணலாம். தேசிங்க தேசிங்க வந்து வேற இறக்காத கதையே இல்லையா விஷால் ப்ரோ? இது ஒரே கதையை முடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்ப அந்த அதான் உங்கள்கிட்ட தான் அந்த படம் வச்சிருக்கீங்க அவர்தான் தலைவருக்காங்க. இல்ல அடுத்த படம் மணிகண்டனோட பண்ண போறாரு. சரி அந்த ஹிஸ்டாரிக்கல் படத்தை Historical வச்சு ஒரு படம் நார்மல் மணிகண்டன். வேட்டை மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம்ல ரஜினி கூட. அவனுக்கு பொட்டன்ஷியல் அஸ்வந்த் வாரிவத்தை கூப்பிடுங்க. ஏங்க அங்க வராதீங்க, அங்க வராதீங்கன்ற. என்னமா அடுத்த மாசம் விஷால் ப்ரோ ஷூட்டிங் போற மாதிரி அங்க வராதீங்கன்றது எப்படி? ஏயா அவங்க வேணாம், நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் வர முடியாது. அவர் கதை எழுதிட்டு இருக்காரு. விஷால் ப்ரோ அதுலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னாங்களே அன்னைக்கு அந்த அது இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாங்க, சும்மாங்க இவங்க ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. பிஆருக்கு எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு. பிஆர்ட்ட ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரி அவருக்கு அவர் ஆக்டிங் ஃபோக்கஸ் பண்ண போயிட்டாரு. ஒரு நிமிஷம் லெனின் எஸ்எஸ்சி கூட டைரக்ட் பண்ணிருக்காரு ரஜினிய. நான் சிகப்பு மனிதன் 1 2 எடுக்க வைப்போமா? பிஆர்லாம் பண்ண மாட்டான் லெரின். அவன் ஹீரோ, அவனுக்கே அவன் பண்ணான். அவன் மத்த யாரும் பண்ண மாட்டான். ஏங்க இல்லங்க இவரு போற போட்டு பார்த்தா பாக்கியராஜ் பாரதி ராஜா பிஆர் சொல்லிருக்காங்களே. இது வந்திருக்கு தானே டிஆரா? ஏங்க என் காது டிஆர்னு வந்துச்சுங்க. சாரிங்க. பிஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது டிஆர்லாம் சொல்லுவாங்களா விஷால்? அதாவது எஸ்எஸ்சி அவரை கலாய்க்க. ஓகே ஓகே டிஆர் டிஆரா? பிஆர் பிரதீப் ரங்கன் அதன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லாட்டி கருப்பு தலைவர் லெனின் ப்ரோ பிஆர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் வரலன்னு சொல்லிட்டாரு தலைவா. எனக்கு விஷால் எனக்கு என்ன பயம்னா சௌந்தர்யா ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் டைரக்ஷன் சொல்லிட போறாங்களே பயமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஆயிடும். இல்ல எனக்கு தெரிஞ்சு சரி கண்டிப்பா பண்ணட்டும். ஆனா வந்து வேல்ஸ் அந்த மாதிரி வேற படம் இல்ல அவங்க திருப்பி போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பழசா போகணும்னா கேஎஸ்ட் எல்லாம் போயிட போறாங்க. தெரியல எனக்கு என்னன்னு. ஏன் அவரு ஒரு படம் பண்ணக்கூடாது? யாரு ஜிவிஎம் அப்படி வாங்க, சூப்பரா இருக்கும். விஷால் கமலுக்கு பண்ணா விஷால் உங்க ஐடல் பிஆர் அவர் பண்ணாங்க. யாரு? எங்க செல்வராகவன். செல்வராகவன் கதையெல்லாம் கேட்டா தலைவர் மிரண்டுருவாரு. போப்பா வேலையை பாருப்பா அப்படின்றாரு. இன்னைக்குதான் பார்த்தேன் விஷால் ப்ரோ. இவர் தம் அடிக்கிட்டு ஒரு பொண்ணு பக்கத்துல காலுக்கு நீ ஆப்பிள் வாட்ச் கட்டி இருக்கு. ஒண்ணுமே புரியுது. இதெல்லாம் புது ட்ரெண்டு. இல்ல அவர் ஒரு பாத்த ஏங்க அவர் சொல்லிட்டு போனாரு. ஒரு மாதிரி இருக்கு. லெனின் நான் அந்த ஆன்டி அவங்க எல்லாம் பொண்ணுலாம் நான் பாக்கல. நான் பார்த்தேன் ஆப்பிள் வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல கையில தான் கட்டுவாங்க, காலை கீழே கட்டி வச்சிருக்காங்க. ட்ரோல் பண்ணி நிறைய தான் கேட்டேன். நானும் பாக்கல. இன்ஸ்டால தெரியலையே என்னன்னு. விஷால் ப்ரோ பிசினஸ் ஆகுற மாதிரி சொல்லுங்க. ரஜினி வச்சு 450 கோடி பிசினஸ் ஆகும். நெல்சன் தான் பண்ணணும். பண்றான் வேற நெல்சன் இல்லாமனா இப்ப தமிழ்லனா எனக்கு தெரியல. அட்லி வந்து பண்ணா பெரிய பிசினஸ் இருக்கும். வாய்ப்பு இல்ல. லோக்கி தான் அமரன் டைரக்டர் விஷால் ப்ரோ. அவரும் தனுஷ் கூட போயிட்டாரு. எல்லாரையும் ஒரு 3-4 மாசத்துக்கு பிரேக் அடிச்சுட்டு இமயமலைக்கு போயிட்டு புத்தகம் எழுத போறாங்க. இவங்க எல்லாரும் கூப்பிட்டாலும் ஆகாஷ் ப்ரோ இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பயப்படுவாங்க. ஆகாஷ் ப்ரோ ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், இது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். தமிழரசன் எல்லாம் ஒரு கமிட்டடு. ராஜ்குமார் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது தனுஷ்க்கு. விஷால் ப்ரோ சிவா சும்மா தானே இருக்காரு.
பிரதீப் இறக்கின பாரு. ஆமா உங்க நண்பர்கள் ஆமா ப்ரோ அந்த பயப்பட மாட்டாரு. உங்க நண்பர்கள் எல்லாம் அப்படி காட்டி கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் பாழுங்கணத்துல போயிட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம். இல்ல எனக்கு என்னன்னா இல்ல யோசிச்சு பாருங்களேன், இப்போ கரெக்டா ஃப்ரீயா இருக்கிறது யாருன்னா வினோத் தான் ஃப்ரீயா இருக்காரு. ஃப்ரீயா தான் இருக்காங்க. முருகதாஸ் கேட்க போறாங்க, வினோத்ட கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி தர்பார் முடிச்சுட்டு அதுக்கு அடிச்சு வச்சதுக்கு கலர் காண்ல இருப்பாரு. அப்படி இல்லாட்டி விஷால் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட். விஷால் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஆர்கேஎஃப்ஐடியும் அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. வினோத் வரதுக்கு வந்து ஹை சான்ஸ் இருக்கு. வினோத் வரதுக்கு வினோதா ஆமா வினோத் தான் சொல்றேன். இல்ல லெரின் ப்ரோ நீங்க பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் படம் பண்ணிட்டு இருக்காரு, அது கரெக்டா இருக்கும். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹை சான்ஸ் இருக்கு. சொல்லிட்டா பண்ணாலும் ஃபன் படம் இருக்கிற மாதிரி டைரக்டர் யாரும் சொல்லுங்க. ஃபன் படமா? உங்க படம் வருது ஃபன் படம் பாப்போம். அவரு பண்ணுங்க. லெரினே சும்மாரியா கருணை ஜீத்து எனக்கு வந்து இவன் டான் டைரக்டர் இருக்கான்ல, அவன் கூட பண்ணா கூட எனக்கு ஓகே தான். அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருந்தாங்க. ஆல்ரெடி கதை சொல்லி ரஜினி ஓகே பண்ணாரு. நீ வாமிட் எடுக்கிற அவன் அதுக்கு மேல பெரிய வாங்கிட்டான். அவன் ஸ்டோரியை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவன் ஸ்டோரியை ரஜினியே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்துக்காங்க. அதுதான் ரிஜெக்ட் பண்ணல, ஓகே இவரு சுந்தர்சிக்கு வந்து ஸ்டோரி எல்லாம் கேட்டு பிடிச்சிருக்கீங்களா? இவ்வளவு வரைக்கும் மூவ் பண்ணி ஆயிருக்காங்க. அவர்தான் ரஜினிக்கு பிடிக்கலையா? ரஜினிக்கு பிடிக்கலையா? அவர் புரியலையே. அவர் எவ்வளவு பெரிய பிடிக்கல இல்ல செட் ஆகல எதுவுமே. சரி ஷாம் ப்ரோ உங்களுக்கு கொஸ்டின், இதே ப்ராஜெக்ட் ஆர்கேஎஃப்ஐல இருந்து போயிருந்தா சுந்தர்சி அக்செப்ட் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பீங்களா இல்ல துக்கப்பட்டிருப்பீங்களா? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. புரியல என்ன சொல்றீங்க? ஆர்கேஎஃப்ஐனால கொஞ்சம் கன்சர்ன்டா இருக்கீங்க. இதே ஆர்கேஎஃப்ஐ தாண்டி ப்ரொடக்ஷன்ல பண்ணிருந்தா சுந்தர்சி அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிருந்தா சந்தோஷம் பட்டிருப்பேன். இல்ல அல்டிமேட் கமெண்ட் போட்டுருக்காரு பேய் பாலன் கீழே. பிரதீப் படம் நடந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். அண்ணாத்த பார்ட் 2 அதேதான் எதிர்பார்த்தேன். இப்பயும் ஒண்ணும் இல்ல, ஆர்கேஎஃப்ஐ விட்டுட்டு வேல்ஸ் படம் பண்ணுங்க இதே ப்ராஜெக்ட். அதேதான் ப்ராஜெக்ட் அன்னி கை மாத்தி விட்டுருலாம். அவர் இருக்கல சாம், அவர் போட்டிருக்க ட்விட்டர் பாத்தீங்க கமல் மேல அவ்வளவு வந்து இருக்காப்புல. ஜேம்ஸ் கேமரன் Deliver no need to act. CGI generated voice tense romance action. மேல ஷேர் பண்றீங்க பாருங்க எல்லாம் படிக்க. எனக்குலாம் பேசாம தலைவர் இதை நடிக்காம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு பேசாம நெல்சன் படத்துக்கு போலாம். நெக்ஸ்ட் ஆண்டவர் படத்துக்கு இது அப்படியே அவர் எங்கேயாவது ஸ்டோரி தான் எழுத போறான் ஆப்லயே அதுக்கு போயிடலாம். அவருக்கு ஏதோ ஒரு ஹிந்தி டைரக்டரோட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யாரு? நோ ஐ அம் ஸ்பீக்கர். ஐ அம் ஃபோர்த். ரஜினிக்கு ஏதோ ஹிந்தி டைரக்டரோட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. யாரு? ஏங்க அது ப்ரொடியூசரோட சாஜித் நாடியாவாலா? ஓ ப்ரொடியூசர். ஓகே ப்ரோ காலந்தி படம் வர உண்மையா ப்ரோ? உண்மைதான். என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ். ஆனா ரொம்ப மனசு வருத்தமா இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்னா இல்ல உண்மையாவே இது விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் வருத்தமான நியூஸ். மத்த எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்றாங்க. எனக்கு வருத்தமா தானே இருக்கு. விஜய் ஃபேன் தான் நீ, உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா அண்ணாத்த மாதிரி உனக்கு வருவோம் மாட்டுவாரு அடிப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு. அப்படி எல்லாம் எனக்கு அவ்வளவுக்கு எல்லாம் வன்மை கிடையாதுப்பா. எனக்கு நல்ல சாங்ஸ் கிடைச்சிருக்கு. தமன்னா சாங்ஸ் இல்ல விஜய் ஃபேன்ஸ் தான் இப்போ கொஞ்சம் ஒரு இதை செலிப்ரேட் பண்றது. விஜய் ஃபேன்ஸ் தான் இது வருத்தம். அண்ணா கிரேட் எஸ்கேப் போட்டுருக்காங்க. யாருக்கு கிரேட் எஸ்கேப்? ரஜினிக்கு தான் கிரேட் எஸ்கேப். ரஜினிக்கு தான் அது கிரேட் எஸ்கேப். கமலுக்கு தான் கிரேட் எஸ்கேப் வேற இருக்குது. எல்லாம் விட்டுங்க. இல்ல அவன் போட்டிருக்கிறது கரெக்டாவே போடல. சுந்தர்சி கிரேட் எஸ்கேப்பா ரஜினி கிரேட் எஸ்கேப்பா யாருன்னு சொல்ல மாட்டீங்க. நீ ரைட் சொல்லுங்க. ஆனா தலைவர் 173 கிரேட் எஸ்கேப். உங்களுக்கு சுந்தர்சி என்ன பெரிய டைரக்டர் மாதிரி அவர் எஸ்கேப் ஆகி என்ன பண்ண போறாரு? அவன் இது ரஜினி தான் எஸ்கேப். இந்த ட்விட்டர் இருக்குல்ல சாம், இந்த சேவ் பண்ணி வச்ச சுந்தர்சி
ஆமா என்னது நம்ம இந்த படம் இருக்குல்ல நம்ம என்னது மூக்குத்தி அம்மன் 2ல தலைவன் யாருன்னு காட்டுவான் வாயை பிளந்து தலைவரும் ப்ரோ அந்த படம் ஓடும் ப்ரோ. சாமி படம் பேய் அந்த படம் படம் ஓட அதெல்லாம் ஓடும் பேய் படம் படம் எடுக்க முடியாது. தலைவர் வச்சு தலைவர் வச்சு சாமி படம் பேய் படம் எடுக்க முடியும். சந்திரமுன் நடிக்கிறது நடிக்க மாட்டாரு. என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதே அரண்மனை பையன் சொல்லிட்டு ரஜினியை போட்டா தமிழ்நாட்டுல 200 கோடி போடணும். மலைக்கெல்லாம் உள்ள கொண்டு வந்து சமம் பண்ணிடுவான். எதுக்கு மலை பேய் படமா இருந்தா எது பேய் படம்? ஆமா செமையா இருந்திருக்கியா? அச்சோ அச்சோ அச்சோன்னு கடைசியில ஃபைனல் ஆனா ஒரு பேய் படம் நடிச்சது இல்ல கமல். மலக்க கொண்டு வந்து சம்பவம் பண்ணிடுவான். நீயாவே ஒரு மாதிரி பேய் படம் மாதிரி தானே இருக்கும் அந்த பாம்பு படம். பாம்பு படமா? ஆமா என் பாம்பு கொண்டுருவாங்க, பாம்பு பழிவாங்க வருமே. ஆமா ஆமா அந்த படம். அது கமல் படம் தானே அது? நீங்க பார்த்தது ஜெய் லட்சுமி ராய் வெர்ஷன் லெனின். நான் சொல்றது பழைய. ஓகே 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 அதான் நீயா 2 பாத்துருப்ப. அது வேற எல்லாம் ஓகே ஓகே தெளிவா சொல்லுங்க. ஒரே பாம்பு இருக்குது விசாரணை பாம்பு சொல்லுவோம். விஷால் ப்ரோ லெனின் நதின் கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காரு. கேட்டிங்களா என்ன சேலஞ்ச்? அதுதான் முக்கியமா. எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. தலைவர் படமே டிராப் ஆயிருக்குன்னு அவன் கடுப்புல ஒரு கமெண்ட்ல ஒரு ரத்னகுமார் போட்டிருக்காங்க. ஆனா நல்லா இருக்கும்.